வணக்கம், என் பேர் நந்தனா. நான் நிலை 7 படிக்கிறேன். இப்போ நான் ஒரு ராகி பீட்ரூட் ஸ்மூதி பண்ண போறேன். கொஞ்சம் நாளில் வெயில் காலம் வரும், அதனால நான் பாடிக்கு சில்லா ஸ்மூதி பண்ண போறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாதி பீட்ரூட், சோக் பண்ண முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறம் பேரிச்சம்பழம். எவ்வளவு எடுக்கணும்? அது 5 ஓகே. எடுத்து சோக் பண்றியா? எவ்வளவு நேரம் சோக் பண்ணணும்? 15 நிமிஷத்துக்கு. அப்புறம் பாதி கப் ராகி, அப்புறம் 1 டீஸ்பூன் சியா சீட்ஸ், அப்புறம் 2 ஸ்பூன் ஜாகரி. ஓகே ஓகே. அப்புறம் இது ரெண்டு இருக்கு. அப்புறம் ஒரு பிளெண்டர் வேணும், அப்புறம் ஒரு கிளாஸ் வேணும். ஓகே சரி. ஓகே, இது ஊறிச்சு. இப்போ நான் பிளெண்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம். தண்ணி கம்மியா ஊத்து, இல்லைன்னா சரி. ஓகே, ஊத்து. ஸ்பூன் வேணா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணலாம். நல்லா டைட்டா முடிட்டியா? இப்போ நான் பீட்ரூட் கட் பண்ணி ஒரு ஜூஸா பண்ண போறேன். ஓகே, நான் பிளெண்டர்ல போட போறேன். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். ஓகே, இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம். டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டியா? இப்போ அந்த ஜூஸை வடிகட்டி அடிக்கணும். ஓகே, அது இந்த இது மேல வச்சிட்டு அப்படியே. ஓகே, நம்ம ஜூஸ் எடுத்துட்டோம். ராகி மாவு ஒரு சட்டியில போட போறேன். அப்புறம் அந்த பீட்ரூட் ஜூஸும் போட போறேன். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு லோ ஃப்ளேம்ல வை. அப்போ லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன ஆகணும் இந்த மாவு? எவ்வளவு நேரம் மிக்ஸ் பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம். எது வரைக்கும் அது வேக வைக்கணும்? அதாவது அது எது வரைக்கும் அதை கிளறிட்டே இருக்கணும்? அந்த மாவு நல்லா வேகணும். நல்லா வேகணுமா? நல்லா வேகணும். ஓகே. ஏன் வேக வைக்கணும்? அந்த மாவு பச்சை வாசனை இருக்க கூடாது. ஓகே. இப்போ நல்லா கட்டியாச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சைட்ல போடலாம். ஏன் சைட்ல போடணும்? இந்த ஸ்டோவ் ரொம்ப சூடா இருக்கும், அதனால அங்க போட்டா இன்னும் கூலா பண்ணும். சரி. ஓகே. இப்போ நம்ம கூல் பண்ண ராகி பீட்ரூட் மிக்சர் எடுத்துட்டு இது என்னது இந்த இதுல? இப்போ நம்ம பாதாம் முந்திரி பருப்பு மிக்சரும் எடுத்து அது பிளெண்டர்ல போடலாம். ஓகே, நம்ம போட்டு
இது என்னதுமா? இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஜாகரி போட்டுட்டு 1 2 ஓகே இப்போ நம்ம 2 டீஸ்பூன் பால் எடுத்து 1 இப்போ செகண்ட் கப்பு. ஓகே ஓகே இப்போ நம்ம பால் போட்டாச்சு, அப்புறம் ஜாகரி போட்டாச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம். நல்லா மூடணும். அப்புறம் டைட்டா இருக்கா? ரொம்ப டைட். அப்புறம் பிளெண்ட் பண்ணணும். எடுத்துட்டு இப்போ நம்ம எல்லாமே ஒரு சட்டியில ஊத்தலாம். டைட்டா இருக்கா? ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே இப்போ அம்மா ஹெல்ப் பண்ணாங்க ஓபன் பண்ணதுக்கு. ஒரு சட்டியில ஊத்தணும். அப்புறம் நம்ம சியா சீட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் ஆப்ஷனலா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம். கொஞ்சமா போதும். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம். பாக்குறதுக்கே அருமையா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. ஆனால் அது பிங்கா இருக்கு. ஓகே இப்போ நம்ம ஒரு கப்ல ஊத்தலாம். மெதுவா அப்படியே ஊத்துறீங்களா? ஓகே குட். ஓகே இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்களே செஞ்சு நீங்களே ட்ரை பண்றீங்க, யாருக்கும் கொடுக்காம. எப்படி இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே இது ட்ரை பண்ணணும். இந்த ஸ்மூதியில உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு, கால்சியமும் இருக்குது, ராகியும். என்னோட அம்மா இதை ட்ரை பண்ணிட்டு ராகி சாக்லேட் மாதிரி டேஸ்ட் இருக்குது சொன்னாங்க. எதுக்கு இந்த ஸ்மூதி செலக்ட் பண்ணனா, பீட்ரூட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பாலையும் ராகிலையும் கால்சியம் இருக்கு, அப்புறம் நட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சம்மர்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லா சில்லா இருக்கும். அதனால உங்களோட குழந்தைக்கு கொடுத்து பாருங்க சம்மர்ல. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், நன்றி.